தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பயங்கரவாதிகளுடனான பாகிஸ்தானின் தொடர்பை உலகம் அறியும் என்று இந்தியா விமர்சித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் அதிகாரிகள் பங்கேற்க வேண்டும் என பாகிஸ்தான் இராணுவ தளபதிதான் உத்தரவிட்டார் என ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் கூறிய வீடியோ வெளியானது. அதற்கு முன்னதாக பாகிஸ்தான் தரப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு விளக்கம் கொடுத்திருந்தது. இந்நிலையில் பயங்கரவாதிகள் உடனான பாகிஸ்தானின் உறவு குறித்து இந்தியா விமர்சித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் அரசு மற்றும் இராணுவத்திற்கு பயங்கரவாதிகளுடனான தொடர்பை உலகம் அறியும். ஆபரேஷன் சிந்தூரில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி வெளியிட்ட வீடியோ அதனை தெளிவுபடுத்துகிறது. பயங்கரவாதிகளையும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் எதிர்த்து அனைவரும் போராட வேண்டும். பயங்கரவாதிகளை எதிர்ப்பதற்கான முயற்சிகளை உலக நாடுகள் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறினார். ஈரானின் சபஹார் துறைமுகத்திற்கு மீண்டும் பொருளாதார தடை விதிக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது குறித்து கேள்விக்கு பதிலளித்த ரன்தீப் ஜெய்ஸ்வால், அமெரிக்காவின் அறிக்கையை பார்த்தோம், அதனால் இந்தியாவுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆராய்ந்து வருகிறோம் என்று தெரிவித்தார். நேபாள விவகாரம் குறித்து பேசிய அவர், நேபாளத்திற்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்கும் நடவடிக்கைக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பக்கத்து நாடு என்ற முறையில் நேபாளத்தின் நலன் மற்றும் இருநாட்டு மக்கள் வளர்ச்சிக்கு இந்தியா உதவும் என்று ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார்.